இன்னைக்கு நாம த்விதியா விபக்தி இது வரைக்கும் சஷ்டி பார்த்திருக்கோம், சப்தமி பார்த்திருக்கோம். சஷ்டி சப்தமி ரெண்டு விபக்தியும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம த்விதியா விபக்தி பார்க்கணும். ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸியான விபக்தி. ஐ அப்படின்னு சொல்றது ஆட் பண்றதா. ராமக அப்படின்னா ராமன், ராமனை, ராமனை பார், ராமனை கீழ் அப்படி சொல்றோம்னா அந்த ஐ சேர்க்கறது தான் த்விதியா விபக்தி. எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐ எங்கெல்லாம் சேர்க்கணுமோ பார்த்தா, இப்ப நான் உங்களுக்கு பேனா கொடுக்கிறேன். அகம் லேக்கனீம் ததாமி. பேனாவுக்கு லேக்கனி ஸ்திரீலிங்க பதம். பேனாவை கொடுக்கிறேன்னு சொல்லும் போது லேக்கனீம் ததாமி. ராமனை பார், ராமகத சப்தம். ராமனை சொல்லணும்னா அது கூட ஒரு இம்மு தான். ராமம் பஷ்ய. அது ஸ்ரீலிங்கமா இருந்தாலும் புல்லிங்கமா இருந்தாலும் நபும்சகலிங்கமா இருந்தாலும் வெறும் இம்மு தான். நபும்சகலிங்கம் கிருஹம் அப்படின்னா கிருஹமே தான். கிருஹம் பஷ்ய, வீட்டை பார். இத கொடுக்கிறேன். கடீம் ஸ்வீகரோது, கடிகாரத்தை வாங்கிக்கோ. கடீம் ததாமி, கடீம் பஷ்ய. அந்த மாதிரி ஐ எங்கெல்லாம் சேர்க்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த த்விதியா விபக்தி. இது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால ரொம்ப பெரிய டிஸ்கஷன் தேவையில்லை. சிங்குலர்னா இம்மு தான். அதனால இது ரொம்ப ரிலேட்டிவ்லி ஈஸியர் விபக்தி. பாக்கி விபக்தி மாதிரிலாம் ரொம்ப அபியாசம் தேவைன்றது கிடையாது, இம்மு சேர்க்க வேண்டியதுதான். இன்னொரு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தா, ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த கம் தாத்து வந்தா மட்டும், கச்சதி கம் தாத்துவோடைய லட்டுலக்காரம் பிரசன்ட் டென்ஸ் கச்சதி இருக்கு இல்லையா, அந்த கச்சதி வரும்போது மட்டும் ஸ்கூலிற்கு அப்படிங்கிற மீனிங் வந்தா கூட குன்னு சொல்றது கிடையாது, ஐதான் சொல்றோம். ஸ்கூலை அடைகிறான் அதுதான் ஸ்கூலுக்கு போகிறான்னு நம்ம தமிழ்ல சொல்றமே வழி அது உண்மையா அந்த மாதிரி கிடையாது. இந்த கம் தாத்து வந்தா மட்டும் அது கூன்னு அர்த்தம் வந்தா கூட அது நம்ம த்விதியா தான் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், அங்க நம்ம ஒரு சித்திரம் இருக்கு, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த சித்திரத்துல என்னென்ன இருக்கு, ஸ்கிரீன் ஷேரிங் ஐ டிட்ன்ட் டு, சாரி ஒரு நிமிஷம். நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், ஒரு நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு சித்திரம் இருக்கு, அதுல 2-3 ஸ்தானங்கள் இருக்கு. என்னென்ன இடங்கள் நம்ம பார்த்தோம்னா, வித்யாலய, கிரந்தாலய, தேவாலய, காரியாலய, ஆப்பணக, ரேல் ஸ்தானம், சித்திர மந்திரம் சினிமா தியேட்டர், உத்தியானம் கார்டன், பிரதர்ஷனி டிராமா ஹால் இல்ல எக்ஸிபிஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பிரதர்ஷனி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரந்தாலய, தேவாலய, காரியாலய, ஆப்பணக இதெல்லாம் புல்லிங்க வேர்ட்ஸ். ரேல் ஸ்தானம், சித்திர மந்திரம், உத்தியானம் இதெல்லாம் நபும்சகலிங்க சப்தம். பிரதர்ஷனி ஸ்ரீலிங்க சப்தம். ஆனா இங்கெல்லாம் போறா. அகம் வித்யாலயம் கச்சாமி, ராமக வித்யாலயம் கச்சதி. வித்யாலயத்தை அடைந்தான் தான் சொல்லணும், அது வித்யாலயத்திற்கு போறான். அந்த கம் தாத்து வந்தா மட்டும், அந்த கூன்ற மீனிங் வந்தா கூட நம்ம த்விதியா தான் யூஸ் பண்றது. த்விதியானா இம்மு சேர்க்கணும், அவ்வளவுதான். சோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா, மம்ம மித்ரம் வித்யாலயம் கச்சதி. இந்த கம் தாத்துக்கு த்விதியா வரணுங்கிறதுக்காக இந்த அபியாசம் கொடுத்திருக்கு. இப்ப நான் யாராவது சொல்றேன் கிரந்தாலயம், இத மாதிரி ஒரு சென்டென்ஸ், மம்ம மித்ரம்க்கு பதிலா சீதா கிரந்தாலயம் கச்சதி பிரதி சனிவாசரே. ஏன்னா அகம் பிரதிதினம் பிராத்த காலே தேவாலயம் கச்சாமி, மம பதிஹி தசவாதனே காரியாலயம் கச்சதி, பாலகः ஆப்பணம் கச்சதி. ரேல் ஸ்தானம், ரேல் ஸ்தானம் யாரா போலான்னு சொல்லலாம். ஓகே, ஹ்யः மம புத்திரः ரேல் ஸ்தானகம் கச்சதி, கதவான். ஹ்யः வந்திருக்கு, சாரி ஹ்யः வேண்டாம், நான் இனிமேதான் பாஸ்ட் சொல்லி தரணும். அத்ய மம புத்திரः ரேல் ஸ்தானகம் கச்சதி.
அது மாதிரி சித்திர மந்திரம், உத்தியானம், பிரதர்ஷனீம்னு சொல்லணும். பிரதர்ஷனீம்க்கு போறா அப்படின்னா எக்ஸிபிஷனுக்கு பிரதர்ஷனீம் கச்சதி. ஸோ இப்ப நம்ம பின்னாடியில இருந்து ட்ரை பண்ணலாம். யாரு இருக்கான்னு பாக்கலாம். வெங்கட்ராமன் மகோதய भवान् प्रयत्नं करोति वा? अस्तु मैडम, अस्तु महोदय, वदतु महोदय. ஒரு சென்டென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி. ओके ओके मैडम. अहं प्रतिदिनं दशवादने विद्यालयं गच्छामि. उत्तमम्. अहं प्रति मंगलवासरः ग्रन्थालयं मंगलवासरे ग्रन्थालयं गच्छामि. मम पत्नी मम पत्नी प्रतिदिनं अष्टवादने उत्तमम् देवालयं गच्छति. उत्तमं. ओके मैडम. मम पुत्री प्रतिदिनं दशवादने कार्यालयं गच्छति. उत्तमम्. अहं प्रतिदिनं वीक्ली वन्स केवडी मैडम सर वीक्ली वन्स सप्ताहे एकवारं. मम सप्ताहे एकवारं आपणं गच्छामि. भवान् बहु उत्तमः महोदय. कोरोना कालं प्रतिदिनम् आपणं न गमनीयः, सप्ताहे एकवारमेव. उत्तमः. अस्तु महोदय. ओके ओके. रेल् स्थानकं. मम अग्रजः अद्य सायंकाले रेल् स्थानकं गच्छति. उत्तमं. गच्छति. चित्रमन्दिरं. मम पत्नी अहं पत्न्या सह चित्रमन्दिरं गच्छामि. ரெண்டு பேர் இருக்கனால கச்சாமி வருமா மேடம்? இல்ல நீங்க அகம் தான சொல்றீங்க, கச்சாமி. ஓகே கச்சாமி தான். ஆவாம்னு சொன்னா அதான் மாத்தணும். அகம். சரி சரி மேடம். ஓகே ஓகே. मम पेरं पेति पौत्रः. मम अहं पौत्र्या सह सायंकाले उद्यानं गच्छामि. उत्तमं महोदय. ओके मैडम. प्रदर्शनी एग्जिबिशन. मम फैमिली मम कुटुम्बसहित मम कुटुम्बसहितम् अहं कुटुम्बसहितं भानुवासरे प्रदर्शनीं गच्छामि. उत्तमं महोदय. सो எந்த மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, थैंक यू மேடம். द्वितीय யூஸ் பண்ணும்போது இம்மு தான், புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம். இப்ப இதுல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடியது என்னன்னா, அவனை, இவனை, உங்களை அப்படின்னு ஃபெமினைன் ஜெண்டர், அது மட்டும் தான் நமக்கு கஷ்டமா இருக்க போகுது. சக அப்படின்னா அவன், அவனை பார் அப்படின்னா தம் பஷ்ய,
அவனை. சா சா சீதா தாம் ஆஹ்வய அவளை கூப்பிடு. தத்துக்கு தத்து தான். நபும்சகலிங்கம் ரொம்ப ஈஸியா இருக்கு. தம் தாம் தத்து. சக சா தத்து மாதிரி தம் தாம் தத்து. ஏத்தம் ஏதாம் ஏத்தத் இவனை இவளை இதை. ஏஷக இருக்கு இல்லையா, ஏஷக புருஷக. ஏத்தம் பஷ்ய இவரை பார். ஸ்ரீலிங்கம்னா ஏதாம் இவளை. ஏத்தத் ஏத்தத்து ஏத்தத்தே தான். கம் காம் கிம் எவனை எவளை எதை. எவனை கேட்கணும் அப்படின்னா கம் பிருச்ச யார கேட்கணும். எவனைன்னு சொல்லக்கூடாது, மரியாதை குறைவு. அப்போ எந்த மேல் கிட்ட கேட்கணும்னா கம் பிருச்ச, லேடிஸ்னா காம் பிருச்சன்னு சொல்றோம். சோ இதுதான் நமக்கு த்விதியால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா புல்லிங்க ஸ்ரீலிங்கம்னா அப்படியே இம்மு சேர்க்கிறதா. தம் தாம் தத் ஏத்தம் ஏதாம் ஏத்தத். சக தம்மா மாறுறது. சாவுடைய த்விதியா தாம். ஏஷக ஏதம் ஏஷா ஏதாம். கஹ கம் கா காம். பவதக உன்னுடைய அப்படின்னு பவதக நீங்க பவான். உன்னை அப்படின்னா பவந்தம். பவதி ஃபெமினைன் ஜெண்டர். அவளை உன்னுடையன்னு சொல்லணும்னா பவதீம். என்னை என்ன கேளுங்கோ என்ன கேளுங்கோ அப்படின்னு பசங்க எல்லாம் சொல்லுவா இல்லையா, கேள்வி கேட்டா என்ன கேளுங்கோ. மாம் மாம் பிருச்ச என்னை. சோ பவந்தம் பவதீம் மாம். சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அபியாசம் இருக்கு. முதல்ல நான் சொல்லிடுறேன், அப்புறம் யாராவது சொல்லலாம். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்கா. ஒரு பையனுக்கு பிதா புத்திரக. புத்திர பாட்டம் பட்டது. பாட்டகன்னு கொடுத்துருக்கா பிராக்கெட்ல. பையனே பாடத்தை படி அப்படின்னு சொல்றாரு. பட்டது பிரேரணா. புத்திரன் சொல்றா அகம் பாட்டம் படித்தும் ந சக்னோமி. என்னால பாடத்தை படிக்க முடியாது. அப்பா கேக்குறார் கிமர்த்தம் ஏன் அப்படின்னு கேக்குறாரு. புத்திரக அவன் சொல்றான் அகம் டேஷ் ந கதவான். ஸ்கூலுக்கு நான் போகல. இப்ப கம் தாத்து வந்திருக்கு, அதனால வித்யாலய த்விதியால சொல்லணும். வித்யாலயம் ந கதவான் ஸ்கூலுக்கு போகல. பிதா பவத்து இருக்கட்டும். அகம் டேஷ் பாட்டையாமி பவான் நான் உனக்கு சொல்லித்தரேன். அகம் பவானுக்கு த்விதியா பவந்தம். புத்திரக இல்லையா பவந்தம். அகம் பவந்தம் பாடயாமி. புத்திரக சத்தியம் பவான் டேஷ் பாட்டையதி உண்மையாவா நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா. அகம்னு இருக்கு. அகமுடைய த்விதியா என்னை. மாம் பாட்டையதி எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா. பிதா ஆம் பாட்டையாமி ஆமா நான் சொல்லித்தரேன். தாத்த தாத்தன்னா அப்பான்னு இருக்கும். சுக்கதாத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இவருக்கு வால்மீகிய இது பண்ணும்போது நமஸ்காரம் சுக்கதாத்தம் தப்போம். சுகனுடைய அப்பா. தாத்தன்னா அப்பா. டேஷ் அப்பி பாட்டையது. இது புத்திரி சொல்றா, பொண்ணு சொல்றா அப்பா எனக்கும் சொல்லி கொடுங்க. அகம் அகமுடைய த்விதியா மாம். மாம் அப்பி பாட்டையது எனக்கும் சொல்லித்தாங்கோ. பிதா அஸ்து உனக்கும் சொல்லித்தரேன். பவதியோடைய த்விதியா பவதீம் அப்பி பாட்டையாமி. வெறும் இன்னும் சேர்க்கிறதா. பவதி ரொம்ப ஈஸி. பவான் மட்டும்தான் பவந்தம்னு மாடணும். புத்திரக கதா பாட்டையதி. கதானா எப்போ சொல்லி தருவீள். பிதா சொல்ற இதானிம் பவந்தம் பாட்டையாமி இப்போ உனக்கு பாடம் சொல்லித்தரேன். புத்திரக கதா டேஷ் பாட்டையதி அனுஜாவுக்கு தங்கைக்கு எப்ப சொல்லி தருவேன் அப்படின்னு கேக்குற. கதா அனுஜாம் பாட்டையதி தங்கைக்கு சொல்லி தருவேள். சொல்றாரு சாவுடைய த்விதியா அவளுக்கு சாயங்காலமா சொல்லித்தர. சாக்கு தாம் சாயங்காலே பாட்டையாமி.
வதத்து டேஷ் பாட்டையாமி, எதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லு. கஹ பாட்டகன்னு சொல்லியிருக்கா. அப்ப கஹக்கு கம், பாட்டகக்கு பாட்டம். கம் பாட்டம் பாட்டையாமி, எந்த பாடத்தை சொல்லி கொடுக்கட்டும். புத்திரக सावित्री महोदय म्यूट करोतु महोदय कृपया, किञ्चित् शब्दम् आगच्छति भवत्याः इन्स्ट्रुमेण्ट् तः. ये पुत्रः डैश पाठयतु, இந்த பாடத்தை சொல்லி கொடுங்க. ஏஷः பாட்டः, ஏஷஹக்கு ஏத்தம், பாட்டः will become பாட்டம். ஏத்தம் பாட்டம் பாட்டயது. பிதா சொல்றாரு டேஷ் பாட்டையாமி சர்வே பாட்டாக, எல்லா பாடத்தையும் சொல்லித்தரேன். சர்வானு பாட்டான், இம்மு ஏகவச்சனம், இன்னு பகுவச்சனம். சர்வானு பாட்டான் பாட்டையாமி, எல்லா பாடத்தையும் சொல்லித்தரேன். இப்ப கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிராக்கெட்ல இருக்கிறது திருத்தியாவ மாத்தி பாடகா will become பாட்டம். வித்யாலயக வித்யாலயம், பவான் பவந்தம், அகம் will become மாம், பவதி பவதீம், அனுஜா அனுஜாம், சா will become தாம். கஹ பாட்டக கம் பாட்டம், ஏஷக பாட்டக ஏதம் பாட்டம், சர்வே பாட்டாக சர்வானு பாட்டான். ஏகவச்சனம்னா இம்மு சேர்க்கணும், பகுவச்சனம்னா இம்மு சேர்க்கணும். சோ ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வரலட்சுமி பகினி அஸ்தி வா வி மத்தியே? இல்ல. உமா பகினி மேடம், நீங்க படிக்க முடியுமா பகினி இந்த சம்பாஷணம்? ஓகே மேம். பட்டத்து பகினி. पुत्रः पाठं पठतु. पुत्रः अहं पाठं पठितुं न शक्नोमि. उत्तमं. पिता किमर्थं? पुत्रः अहं विद्यालयं न गतवान्. पिता भवतु अहं भवन्तं पाठयामि. उत्तमम्. पुत्रः सत्यं भवान् मां पाठयति. அது அப்படியே क्वेश्चन மாதிரி. சத்தியம் பவான் மாம் பாட்டயதி, நிஜமாவா நீங்களா எனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு கேட்க, அப்படியே படிக்கலாம். ஓகே. சத்தியம் பவான் மாம் பாட்டயதி. पिता आम पाठयामि. पुत्री तात माम् अपि पाठयतु. उत्तमं भगिनि. पिता अस्तु भवतीम् अपि पाठयामि. पुत्रः कदा पाठयति? पिता इदानीं भवन्तं पाठयामि. पुत्रः कदा अनुजां पाठयति? पिता तां सायंकाले पाठयामि. वदतु कं पाठं पाठयामि? उत्तमं. पुत्रः एकं पाठं पाठयतु. उत्तमं. पिता सर्वान् पाठान् पाठयामि. उत्तमं भगिनि, बहु उत्तमम्. उत्तमतया अवगतवती. करोतु भगिनि. इदानीं किञ्चित् नूतनशब्दाः वयं पश्यामः. चित्रं पश्यतु. सः केशवः, एकः व्यापारी अस्ति, शकटः अस्ति, तत्र सः व्यापारं करोति. सः केशवः. केशवस्य पुरतः शकटः अस्ति. केशवस्य पुरतः. तो படத்தையும் பார்த்து அந்த புறத்தக பார்த்தாலே தெரியுது முன்னாடி புறத்தக.
தஸ்ய பிருஷ்டதः வசதி மந்திரம் அஸ்தி. பின்னாடி ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, வசதி மந்திரம்னு பேர் எழுதிருக்கு. தஸ்ய பிருஷ்டதः, பிருஷ்டம் அப்படின்னா பின்பக்கம், பிருஷ்டபாகம் பின்னாடி சைடு. புறத்தக பிருஷ்டதः, புறத்தக இஸ் இன் ஃப்ரண்ட், பிருஷ்டதக இஸ் அட் த பேக். தஸ்ய தக்ஷிணதः தேவாலயः அஸ்தி. தக்ஷிணதகனா சவுத் நினைச்சு கூடாது, ரைட் சைடு. தக்ஷிணதः தேவாலயः, ஒரு கோவில் இருக்கு பார்த்தா தெரியும். தக்ஷிணதः. தஸ்ய வாமதः விருக்ஷः அஸ்தி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வாமபாகம். சுவாமி கூட சொல்லுவோம் இல்லையா, வாமபாகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு வாமதகனா லெஃப்ட் சைடு. விருக்ஷः அஸ்தி. தேவாலயஸ்ய உபரி கலசः அஸ்தி. கோவிலோடைய மேல கலசம் இருக்கு, கோபுரத்துக்கு மேல. ஷகடஸ்ய சுனகः அஸ்தி. அந்த சக்கர வண்டி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே சுனகः ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு. சோ அதக 6 வேர்டு பார்த்துக்கோ. ஆப்போசிட் எல்லாமே. புறத்தக பிருஷ்டதக, முன்னாடி பின்னாடி. தக்ஷிணதக வாமதக, ஈஸ்ட் டு த ரைட் டு த லெஃப்ட். உபரி அதக, மேல கீழே. சோ கேசவஸ்ய புறத்தக ஷகடக அஸ்தி. கேசவஸ்ய தஸ்ய பிருஷ்டதக வசதி மந்திரம் அஸ்தி. तस्य दक्षिणतः देवालयः अस्ति. तस्य वामतः वृक्षः अस्ति. कलशस्य उपरि देवालयस्य उपरि कलशः अस्ति. वृक्षस्य उपरि नारिकेल फलम् अस्ति. அப்படி கூட சொல்லலாம், எதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வேற எதுக்கு மேலயும் ஒண்ணு இல்ல. ஓகே. स्तम्भः, स्तम्भस्य उपरि किमपि नास्ति. शकटस्य अधः शुनकः अस्ति. शकटத்துக்கு கீழே शुनकம் இருக்கு. बालकः வச்சுக்கலாம். बालकस्य पुरतः केशवः अस्ति. बालकस्य पृष्ठतः स्यूतः अस्ति. பை வச்சுட்டு இருக்கோம் முதுகு பக்கத்துல இல்ல. बालकस्य पृष्ठतः स्तम्भः अस्ति. ஒரு கம்பம் இருக்கு. बालकस्य दक्षिणतः वृक्षः अस्ति. ரைட் சைடுல மரம் இருக்கு. बालकस्य वामतः மந்திரம் अस्ति. வேற உபரி சொல்றதுக்கு அங்க எதுவும் இல்லை, மேல எதுக்கும் மேல எதுவும் இல்லை. शुनकस्य उपरि பலானி சந்தி. சுனக்கத்துக்கு மேல, இந்த நாய்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப அப்ராப்ரியேட் கிடையாது. சோ நாம புறத்தக பிருஷ்டதக தக்ஷிணதக வாமதக உபரி அதக 6 வேர்டு இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப இதை கெஸ் பண்றதுக்கு சொல்லியிருக்கா எஸ் ஆர் நோ. உமா மகேஸ்வரி பகினி, उमा महेश्वरी भगिनी अस्ति वा? मैडम कैन आई ट्राई मैडम? उमा महेश्वरी भगिनी जान जयश्री राजन मैडम. जयश्री राजन கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி பின்னாடில இருந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க, வீல இருந்து லைனா. ஓகே ஓகே சரி மேடம். கிரகஸ்ய உமா மகேஸ்வரி भगिनी ஆம் வா நாவான்னு சொல்லணும். மகோதய் சம் ப்ராப்ளம் இப்பதான் கனெக்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல மணி. இப்ப என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஒரு நிமிஷம் உமா மகேஸ்வரி இருக்கும். வேற யாரோ பேசுறா, யாருன்னு தெரியல. யாரு மேடம்? விஜய் மோகன் மேடம். மேடம் சொல்லுங்க பகினி. விஜய் மோகன் எப்போதுமே விட்டு போடுறது மேடம். கடைசியில இருந்து வந்தாலும் முன்னாடியில இருந்து வந்தாலும். அபியாசம் நீங்க தான் பகினி. சாரி சாரி, நான் கவனிக்கல. அடுத்தது நீங்க தான். நெக்ஸ்ட் உமா மகேஸ்வரி பகினி ஆம் வா நாவான்னு சொல்லணும்.
गृहस्य पुरतः वृक्षः अस्ति आम् वा न वा गृहस्य அகினி புரியுதா நான் சொல்றது எஸ் ஆர் நோவான்னு சொல்லுங்க போறோம் நீங்க ऑडियो प्रॉब्लम महोदय 1 मिनट मैं ट्राई பண்ணு இப்ப நீங்க இப்ப சரியா இருக்கு நீங்க பேசுறது ஒரு நிமிஷம் I don't know some problem இப்ப சொல்லுங்க மேடம் சொல்லுங்க गृहस्य पुरतः वृक्षः अस्ति ஆம் வா ந வா வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்கு गृहस्य पुरतः वृक्षः again I'm not able to hear me madam சரி பகினி நீங்க அப்ப மியூட் பண்ணிங்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களை ட்ரை பண்ணுவேன் ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்ணிடுறேன் மேடம் ப்ளீஸ் சாரி இல்ல ஓகே அடுத்தது இல்ல ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு அவளுக்கு தெரியல ஓகே அவ விஜய் மோகன் குடும்பம் ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன் அப்பதான் வருமா ஓகே பகினி ஓகே பகினி விஜய் மோகன் பகினி ஃபர்ஸ்ட் மேடம் என்னோடது மேடம் யாரோ தப்பா ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு கிரீன் லைட் எரியுது இப்ப புதுசா ஜாயின் பண்ணுவா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்களேன் ஸ்கிரீன் ஷேரிங் எனக்கு ஸ்டாப் ஆயிடுது யாரோ இப்ப தப்பா ஜாயின் பண்ணிருக்கு வருதா உமா மகேஸ்வரி பகினி ஓகே விஜய் பகினி நீங்க இந்த புறத்தகா பிருஷ்டத்தகா அதை யூஸ் பண்ணி இந்த படம் இருக்கு இல்லையா ஒரு பையன் இருக்கான் மரம் இருக்கு மேல வானரம் இருக்கு கீழே குக்கு தகா இருக்கு அதை யூஸ் பண்ணி பாதி படம் தான் வந்திருக்கு மேடம் பாதி படம் அதான் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அவ வந்து தப்பா கனெக்ட் ஆயிருக்கா யாரோ கிரீன் லைட் எரியுது எனக்கு எவ்ரி டைம் இது மாதிரி யாராவது ஒருத்தர் தப்பா கனெக்ட் பண்றா டிஸ்கனெக்ட் ஆயிடுறது யாரும் தெரியல எனக்கு ஓகே ஓகே இப்பதான் போச்சு எனக்கு ஃபுல் சித்திரம் இருந்து இப்பதான் போச்சு ஓகே இல்ல அந்த கிரீன் எனக்கு எரியுது ஆக்சுவலி அது எரிஞ்சா யாரோ வந்து வேற தப்பா ஜாயின் ஆறாரு அர்த்தம் அது போனா ஸ்கிரீன் ஷேரிங் போயிடுது அவ டிஸ்கனெக்ட் பண்ணாதான் இது சரியா வரும் எனக்கு இப்ப நான் லீவ் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணிருக்கேன் மேம் சம்யதா உமா மகேஸ்வரி பகினி நீங்க திரும்ப வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்களே நீங்க தப்பா ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா எனக்கு இந்த கிரீன் லைட் போகணும் அது யார் ஆமா இல்லையே அப்ப அவளும் சரியா இருக்கா யாருன்னு தெரியலையே இது விஜய் மோகன் பகினி சொல்லுங்கம்மா நீங்க எதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா நான் வந்து உங்களோட இதுல தான் ஜாயின் பண்ணிருக்கேன் வைஃபைல தான் ஜாயின் பண்ணிருக்கேன் ஓகே வைஃபைல அது திருப்பி ஜாயின் சரி பகினி அதான் அந்த லேப்டாப் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க அதுல வந்து நீங்க ஹோஸ்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க அதனால எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் வராம இருக்கு யாருன்னு தெரியல யாரோ ஒருத்தர் அது மாதிரி நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் இந்த ஸ்கிரீன் ஷேரிங் ஏன் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி ட்ரை பண்றேன் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் மகினி தப்பான இன்அப்ரோப்ரியேட் அப்ளிகேஷன் பண்ற வைஃபை யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணிருக்கேன் நான் ஓகே ஒரே ஒரு நிமிஷம் ஐ வில் ட்ரை சாரி எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால ஒண்ணு ஓகே புறத்தகா நீங்க வந்து விஜய் மோகன் பங்கினி நீங்க உங்க ஆத்துல உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு அந்த புறத்தகாவை யூஸ் பண்ணி சொல்லுங்க நான் அதுக்குள்ள ஸ்கிரீன் ஷேரிங் ட்ரை பண்றேன் मम पुत्रः मम पुरतः अस्ति वा अस्ति पुरतः ओके अस्तु
உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? पुस्तः एक व्यूदः என்ன இருக்கு பகினி? व्यूदः என்னன்னு தெரியல, தமிழ்ல சொல்லுங்க. पृष्ठतः स्यूतः स्यूतः ओके ओ अस्तु। दक्षिणतः राइट साइड ला मम दक्षिणतः मम दक्षिणतः एक अलमीरा that is bureau मम दक्षिणतः कपाटिका कपाटिका अस्ति कपाटिका अस्ति कपाटिका न अलमारा अलमारी कपाटिका अस्ति हां मम वामतः ड्रेसिंग टेबल எனக்கு தெரியல ड्रेसिंग पेटिका ड्रेसिंग टेबल एव वदतु ड्रेसिंग टेबल एव वदतु ड्रेसिंग टेबल अस्ति अस्तु मम उपरि व्यजनं फैन இருக்கா? இருக்கு व्यजनम् अस्ति व्यजनं नास्ति व्यजनम् अस्ति अस्तु मम अधः फ्लोरिंग घटः अस्ति अस्तु अस्तु भगिनी म्यूट பண்ணிக்கங்க நீங்க धन्यवाद இந்த green light எரிஞ்சிட்டு இருக்கு அது எரிஞ்சா எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் வர மாட்டேங்குது அது யாருன்னு தெரியல எனக்கு வேற யாரோ அட்மின்ல யாரும் பண்றாளான்னு தெரியல வேற யாரும் ஹோஸ்டா ஜாயின் பண்ணியிருந்தா அந்த ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுது ஆக்சுவலா மகினி எல்லாருமே மியூட் பண்ணிட்டு அகைன் ஜாயின் பண்ணலாமா? நான் ஒரு நிமிஷம் செக் பண்றேன் மேம் நான் திரும்ப ஒரு லேப்டாப்பை பார்த்துட்டு வந்துடுமா? வா பாருங்களே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன் பாருங்க சரி ஷம்யதாம் எல்லாருக்கும் என்ன ஒண்ணு அதெல்லாம் தப்பு நீங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கத்துக்கிறது தானே ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் லேப்டாப் எடுத்தேன் அதான் ப்ராப்ளம் நீங்க டென்ஷன் ஆகாம நிதானமா பண்ணுங்க ஒன்னும் பயம் கவலை இல்லை நான் அதுக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நான் சோ நம்ம இன்னைக்கு द्वितीया विभक्ति பார்த்தோம் पुरतः पृष्ठतः दक्षिणतः वामतः அது பார்த்தோம் அடுத்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விருத்தார்த்தக சப்தாக பார்க்க போறோம் ஆப்போசிட்ஸ் என்னென்ன ஆப்போசிட்ஸ்னா சீக்கிரம் மந்தம் சீக்கிரம்னா தெரியாது சீக்கிரமா வேகமா மந்தம்னா நிதானமா பண்றது அஸ்வக சீக்கிரம் கச்சதி அஸ்வக சீக்கிரம் கச்சதி கூர்மக மந்தம் தாவதி அஸ்வக சீக்கிரம் தாவதி கூர்மக மந்தம் கச்சதி கூர்மகனா கார்டைஸ் அஸ்வகனா குதிரை குதிரை வேகமா போகும் ஆமா ரொம்ப மெதுவா போகும் சீக்கிரம் மந்தம் விமானம் சீக்கிரம் கச்சதி द्विचक्रिका मंदम गच्छति நிறைய என்னமோ எக்ஸாம்பிள் சொல்ல एक्सप्रेस रेल यानम शीघ्रं गच्छति पैसेंजर रेल यानम मंदम गच्छति शीघ्रं मंदम उच्चैः शनैः उच्चैः शनैः उच्चैः ना நல்ல சத்தமா शनैहिना मेदुवा उच्चैहि शनैहि அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உச்சைஹி I think screen sharing again has started உச்சைஹி
ஓகே आगच्छतु भगिनी स्क्रीन् शेरिङ्ग् आगच्छति शनै सिंहः उच्चैः गर्जति बालिका शनैः गायति सिंहः उच्चैः गर्जति बालिका शनैः गायति सो இதெல்லாம் ஆப்போசிட்ஸ் விருத்தார்த்தக சப்தாக விருத்த அர்த்த சப்தாக ஆப்போசிட் மீனிங் சீக்கிரம் மந்தம் உச்சைஹி ஷனைஹி ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்தஹ பஹி அந்த 6 வேர்டு சொன்னோம் இல்லையா புறத்தக பிருஷ்டத்தக வாமத்தக தட்சிணத்தக உபரி அத்தக அது கூடவே இன்னொன்னு சொல்ல போறோம் அந்தஹ பஹிஹி அந்தஹனா உள்ள பஹிஹினா வெளியில शुनकः बालकः कुत्र अस्ति ஒரு படம் இருக்கு ஆக்சுவலா அதுல ஒரு பையன் வீட்டுக்கு வெளியில நிக்கிறான் நாய்க்குட்டி ஒண்ணு வெளியில நிக்கிறது வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா பாலகः कुत्र अस्ति பாலகः பஹிஹி अस्ति வெளியில இருக்கான் பாலிகா कुत्र अस्ति பாலிகா அந்தஹ अस्ति உள்ள இருக்கா மார்ஜாலக शुनकः இல்ல शुनकः நாய் மார்ஜாலக பூனை மார்ஜாலக कुत्र अस्ति மார்ஜாலக அந்தஹ अस्ति உள்ள இருக்கு இந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு பூனை இருக்கு மார்ஜாலக அந்தஹ अस्ति வாசல்ல ஒரு நாய் இருக்கு शुनकः कुत्र अस्ति शुनकः बहिहि अस्ति சோ 8 வேர்டு பாக்குறோம் அதுல புறத்தக பிருஷ்டத்தக அப்படின்னா முன்னாடி பின்னாடி வாமத்தக தட்சிணத்தக ரைட் சைடு லெஃப்ட் சைடு உபரி அதக மேல கீழே பஹிஹி அந்தஹ வெளியில உள்ள இதுக்கு கூட தான் நான் சீக்கிரம் மந்தம் உச்சைஹி ஷனைஹி சொன்னேன் அடுத்தது த்விதியா விபக்திக்கு அப்புறம் பஞ்சமி விபக்தி அதிலிருந்து மரத்திலிருந்து பழம் விழுகிறது ஆகாசத்திலிருந்து மழை ஆகாசத்தக விருஷ்டிஹி ஆகச்சதி பர்வதத்தக நதி ஆகச்சதி இத பர்வதாத்னு சொல்லுவோம் ராமாத்து தான் பஞ்சமி பட் ஈஸியா சொல்றதுக்கு நாம டு பிகின் வித் ஆத்து சேர்க்க போறோம் இந்த பஞ்சமி ஈஸியா எப்படி யூஸ் பண்றதுன்னு படிக்க போறோம் ஒரு சம்பாஷணம் இருக்கு நான் படிக்கிறேன் புத்திர அப்பாவுக்கும் பையனுக்கும் சம்பாஷணம் ஏதத் லோகயானம் குத்தஹ ஆகதம் குத்தஹ அப்படிதான் எங்கிருந்து இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம் கிம்மு பார்த்திருக்கோம் கிம்னா என்ன வாட் குத்ர பார்த்தோம் எங்கே குத்ரன்னு கேள்வி வந்தா பதில் சப்தமியில வரும் குருஹே லோகயானே அப்படின்னு சொல்லிட்டு கதா எப்பொழுது அது கூட சப்தவாதனே பிராத்த காலே சாயங்காலே பதில் வரும் பார்த்தோம் கிம் குத்ர கதா பார்த்தோம் அடுத்தது இப்ப குத்தக குத்தகன்னா எங்கிருந்து ஏத்தத்து லோகயானம் குத்தக ஆகதம் எங்கிருந்து வருகிறது அப்பா சொல்றார் மதுரை தக ஆகதம் மதுரையிலிருந்து வருகிறது இத்தக குத்ர கச்சதி இங்கிருந்து இத்தகனா இங்கிருந்து இத்தக குத்ர கச்சதி இத்தக சென்னை கச்சதி இங்கிருந்து சென்னைக்கு போகும் ததக கதா ஆகமிஷ்யதி அங்கிருந்து ததகனா அங்கிருந்து எப்ப திரும்பி வரும் ததக ஸ்வஹ ஆகமிஷ்யதி அங்கிருந்து நாளைக்கு வரும் ஏதே ஜனாஹா கிம் குர்வந்தி இங்க இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதே இத்தஸ்ததக இத்தஸ்ததகனா இங்கேயும் அங்கேயுமா சஞ்சரந்தி அலைஞ்சிட்டு இருக்காங்க மதுரை தக சென்னை தக அங்கிருந்து அப்படின்னா இத்தக இங்கிருந்து ததக அங்கிருந்து இத்தஸ்ததக இங்கேயும் அங்கேயுமா சோ என்னென்ன வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸ் நின்று இப்ப இத்தக ததக இத்தஸ்ததக இத்தக அப்படின்னா
அத்ரதக அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம். ஆனா அத்ரதகன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அத்ரதக இஸ் ராங் யூசேஜ். இத்தக தான் இங்க இருந்து. அத்ரன்னா இங்க இல்லையா, அதனால அத்ரதகன்னு சொல்லுவா சில பேர். அது இட்ஸ் நாட் கரெக்ட். இத்தக தான் இங்கிருந்து. தத்ர அப்படின்னா அங்க, அதனால தத்ரதக அங்கிருந்துன்னு சொல்லக்கூடாது. தத்தக அதான் கரெக்ட் யூசேஜ். குத்ரனா எங்கிருந்து, குத்ரதக கிடையாது, குத்தக. சோ இத்தக, தத்தக, குத்தக. தக இருக்கு இல்லையா, சென்னை தக, மதுரை தக, ஆகாஷ தக, பர்வத தக, இத்தஸ்ததக இங்கேயும் அங்கேயுமா. ஒரு படம் ஒன்று இருக்கு, யாரோ ஒரு சங்கரகன்னு வச்சுக்கலாம். அவன் ஏதோ பிரவாசம்னா டூர் போறோம். பெங்களூருல இருந்து கிளம்பி ஸ்ருங்கேரிக்கு போறோம். அங்கேருந்து தர்மஸ்தலம், அங்கேருந்து மங்களூர், அப்புறம் அனந்த சயனம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், பாண்டிச்சேரி, மദ്രാஸ், திருப்பதி, திரும்ப பெங்களூருக்கு திரும்பி போறோம். தட்சிண பாரத பிரவாசம். தட்சிண பாரதம் சவுத் இந்தியா டூர். பிரவாசம் அப்படின்னா டூர் போறோம். சங்கரக பெங்களூரு தக ஸ்ருங்கேரி கச்சதி. சங்கரக ஸ்ருங்கேரி தக தர்மஸ்தலம் கச்சதி. அது மாதிரி குத்தக குத்ரகதவான் அப்படின்னு சொல்லணும். விஜய் மோகன் பகினி உங்களோட அப்படியே ஆடியோ சரியில்லை, நீங்க சொல்லுங்க, உங்களை நான் முதல்ல மிஸ் பண்ணிட்டேன். சங்கரக குத்தக குத்ரகதவான். குத்ர கச்சதி, கச்சதியே சொல்லுங்க, கதவான் இன்னும் நான் சொல்லல. கச்சதி. சங்கரக பெங்களூரு தக ஸ்ருங்கேரி கச்சதி. உத்தமம். ஸ்ருங்கேரி தத ததக தர்மஸ்தலம் கச்சதி. ஸ்ருங்கேரி தக தர்ம பகினி ஸ்ருங்கேரி தக தர்மஸ்தலம் கச்சதி போறோம். இல்லைன்னா அங்க ஒரு தக சொல்ல வேண்டாம். ததக சொன்னா ஸ்ருங்கேரி தக வேண்டாம். புரியுதா? ஓகே. தர்மஸ்தலம் ததக மங்களூரு கச்சதி. சரியா? கரெக்ட். மங்களூரு ததக அனந்த சயனம் கச்சதி. அனந்த சயனம் ததக கன்னியாகுமரி கச்சதி. அனந்த சயனம் தக ஒரு பக்கத்துல ஒரு தா போட்டு ஒரு விசர்க்கம் தான், தத்தக இல்ல. இல்லன்னா தத்தக கன்னியாகுமரி கச்சதி. தத்தக ராமேஸ்வரி அப்படின்னா தத்தகன்னு சொன்னா அது கன்னியாகுமரியில இருந்து அங்கிருந்துன்னு அர்த்தம் ஆயிடும். இது கூட சேர்க்கணும்னா ஒரே ஒரு தா போட்டு ஒரு விசர்க்கம் மட்டும்தான். கன்னியாகுமரி தக குத்திர கச்சதி. கன்னியாகுமரி தக ராமேஸ்வரம் கச்சதி. உத்தமம். ராமேஸ்வரம் தக பாண்டிச்சேரி கச்சதி. ராமேஸ்வர தக இம்ம விட்டுடலாம். ராமேஸ்வர தக ராமேஸ்வர தக பாண்டிச்சேரி கச்சதி. பாண்டிச்சேரி தக மதராஸ் கச்சதி. மதராஸ் தக திருப்பதி. திருப்பதி கச்சதி. திருப்பதி தக பெங்களூரு கச்சதி. உத்தமம். ஆகச்சதி சொல்லணும். மங்களூரு ஆகச்சதி. கரெக்ட். உத்தமம். ஸ்ருங்கேரி தக குத்திர கச்சதி. ஸ்ருங்கேரி தக தர்மஸ்தலம் கச்சதி. ததக குத்திர கச்சதி. ததக மங்களூரு கச்சதி. பகு உத்தமம் பகினி. சோ அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? ததகன்னா அங்கிருந்து. உத்தமம் பகினி. மியூட் மத்தியே பாவத்து. சோ நாம இப்ப உத்தமம். இப்ப நாம என்ன பார்த்தோம்னா த்விதியா விபக்தி பார்த்திருக்கோம், குத்தக அதுக்கான பதில் பார்த்திருக்கோம், கொஞ்சம் ஆப்போசிட் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப கிமர்த்தம் இந்த சீக்கிரம் மந்தம் உபயோகம் பண்ணி நம்ம இந்த ஃபில்லப்ஸ் பண்ணணும். உமா மகேஸ்வரி பகினிக்கு சரியா இருக்கான்னு தெரியல, ஆடியோ சரியா இருக்கான்னு. இல்லைன்னா நான் கேக்குறேன். ஓகே. இப்ப இந்த சீக்கிரம் அப்படின்னா வேகமா, மந்தம் அப்படின்னா மெதுவா, உச்சைஹினா லவுடா, ஷனைஹினா மெதுவா. இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 சென்டென்ஸ் நான் கொஸ்டின் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சக டேஷ் போஜனம் கரோதி.
அவரு எப்படி சாப்பிடுறார்? அது சீக்கிரம் போஜனம் கரோதி. சீக்கிரமா சாப்பிடுறார். உன்மத்தக டேஷ் ஹசதி. உன்மத்தகனா பைத்தியக்காரர். எப்படி சிரிக்கிறான்? உன்மத்தக உச்சைஹி ஹசதி. பகூத்தமம். மம மாதா டேஷ் காரியம் கரோதி. எங்க அம்மா இப்படி காரியம் பண்றா. மம மாதா சீக்கிரம் காரிய கரோதி. உத்தமம். உத்தம மாதாபி. பவதி டேஷ் சம்பாஷணம் கரோது. இது மாதிரி நீங்க சம்பாஷணம் பண்ணுங்க. பவதி மந்தம் சம்பாஷணம் கரோது. வேகமா பேசினா ஓகே. சனைஹி சொல்லுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல. கரெக்ட் தான். மெதுவா பேசுங்க கரெக்ட். கொஞ்சம் சத்தம் அதிகமா பேசுங்கன்னு கேட்கலாம். ஆனா உச்சைஹி சொல்லலாம். இதுவும் சொல்லலாம். மந்தம் ஆல்சோ இஸ் கரெக்ட். ஒன்னும் தப்பு இல்லை. சில பேர் ஸ்பீடா பேசுவா இல்லையா, அவளை நீங்க கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுவோம்னு சொல்லுங்க. நான் ஸ்ருணோமி, எனக்கு காது கேட்கல. கிருப்பையா கிஞ்சித் டேஷ் வதது. நான் ஸ்ருணோமி கிருப்பையா கிஞ்சித் உச்சைஹி வதது. மகோத்தமம் பகினி. மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. தேங்க்ஸ் மேடம். சாரி, என்னால ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நோ ப்ராப்ளம். ஒன்னும் ஹோஸ்டுக்கும் போகல அது. பட் சம் ப்ராப்ளம் என்ன தெரியல. தேங்க்யூ. பரவாயில்ல பகினி, சிந்தாமா. धन्यवाद. नेक्स्ट आर्क போற. ராமச்சந்திரன் மகோதய பவான் வதது. அஸ்து மேடம். பிரஸ்தானம் கரோது விலம்பக பவதி. சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆயிடும். பிரஸ்தானம்னா கிளம்பு. शीघ्रैः प्रस्थानं करोतु विलम्बः भवति. விளம்பகனா லேட் ஆயிடும் அர்த்தம். சீக்கிரம். இத்தோபி சமயக அஸ்தி. இன்னும் நேரம் இருக்கு. டேஷ் போஜனம் கரோது. அது ஸ்கிரீன் வரல. இத்தோபி சயனம். இத்தோபி சமய சொல்லுங்க மேடம். இத்தோபி சமயக அஸ்தி. இன்னும் கூட சமயம் இருக்கு, நேரம் இருக்கு. இத்தோபி சமயம் அஸ்தி. மந்தக ஆகச்சதி. மந்தம் போஜனம் கரோது. மந்தம் போஜனம் கரோது. நம்ம சாதத்துல சொல்றோம் இல்லையா, நாழி ஆயிடல, நிதானமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்கிரீன்ல அவுட் ஆஃப் ஸ்கிரீன் அது படிக்க முடியல. ஓகே, இப்ப நான் பிராட். ஓகே. இத்தோபி சமயக அஸ்தி. இன்னும் கூட நாழி இருக்கு. மந்தனம் போஜனம் கரோது. மந்தம் சீக்கிரம். மந்தம் ஏதத்து லோகயானம். ஏதத்து லோகயானம் சர்வதா டேஷ் கச்சதி. ஏதத்து லோகயானம் சீக்கிரம் கச்சதி. சர்வதா சீக்கிரம் போனா யாரும் சொல்ல மாட்டோம். மந்தம் கச்சதி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நம்ம. அஸ்து மகோதய. இன்னாலும் வாக்கிய சுத்தம் அஸ்தி. அத்திர சிசுஹு நித்ராம் கரோதி. கிருபையா டேஷ் வதது. இங்க குழந்தை தூங்குறது. ஸ்லோ மந்தக इतरः शिशुः निद्राः करोति. कृपया मन्दः वदतु. मन्दம்னா மெதுவா. मन्दं वदतु. करेक्ट. शनैः वदतु. स्लोवा. ओके. ஸ்லோவா. சோ உச்சைஹி ஆப்போசிட் சனைஹி. மந்தம் அப்படிங்கிறது சீக்கிரத்தினுடைய ஆப்போசிட், போகிறத குறிக்கிறது. குரல் மந்தம். சக டேஷ் பாஷணம் கரோதி துவனி வர்த்தகம் ஏவ ந அவசியம். அவன் அப்படி பேசுறான், மைக்கே அவசியம் இல்ல. உச்சைஹி பாஷணம் கரோதி தனி வர்த்தகம் ஏகம் ந அவசியம்.
துவனிவர்த்தகம் ஏவ ந அவசியம். இப்ப புரிஞ்சுடுது இல்லையா உங்களுக்கு அந்த 4 வேர்டு என்னன்னு? 4 சீக்கிரம் மந்தம் உச்சைஹி சனைஹி. உத்தமம் மகோதய. சீக்கிரம் மந்தம் உச்சைஹி சனைஹி. நீங்க மியூட் பண்ணிக்கலாம் மகோதய. ஓகே. அடுத்தது இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம்? இதெல்லாம் அட்ஜெக்டிவ். கதம் அப்படிங்கிற கேள்வி கேட்டா இந்த பதில் தான் சொல்லுவோம். கதம் அப்படின்னா எப்படி. பவான் கதமஸ்தி அப்படின்னா நீங்க எப்படி இருக்கேள். யாரையா ஒருத்தர் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல அறிவோம் சொல்லுவோம், சுப்ரபாதம் சொல்லுவோம், சுபராத்திரி என்ன டைம்ல மீட் பண்ணுவோம், சுப சாயங்காலக சொல்லுவோம். பார்த்த உடனே நீங்க எப்படி இருக்கேள். பவான் கதமஸ்தி, பவதி கதமஸ்தி, குஷலம் வா அப்படின்னு கேட்கலாம். சோ கதம்னா எப்படி. எப்படின்னு கேள்வி கேட்டா என்னெல்லாம் பதில் சொல்லலாம்? சம்யக், சம்யக்னா நன்னா. சமீச்சினம், அதுவும் நன்னாதான். உத்தமம், ரொம்ப ரொம்ப கரெக்ட், நன்னா. சுந்தரம், அழகா இருக்கிறதுலாம் சுந்தரம்னு சொல்லுவோம். சோ கதம்னு கேள்வி கேட்டா சம்யக், சமீச்சீனம். சமீச்சீனம்னா ஒரு நல்ல சூப்பர் ஆன்சர் கொடுத்துருக்கான்னா சமீச்சீனம், ரொம்ப அப்ராப்ரியேட் சொல்றோம். உத்தமம், ரொம்ப கரெக்ட் அப்படி சொல்றோம். சுந்தரம் அழகுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆரோக்கியம் கதமஸ்தி அப்படின்னு கேட்டா ஆரோக்கியம் சம்யக் அஸ்தி. வாத்தாவரணம் கதமஸ்தி, கிளைமேட் எப்படி இருக்கு என்ன வேணா சொல்லலாம். வாத்தாவரணம் சமீச்சீனம் அஸ்தி, ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கு. உத்தமம் கூட சொல்லலாம். பாலக கதம் தாவதி, பையன் எப்படி ஓடுறான். அந்த முன்னாடி சொன்னது கூட சொல்லலாம். பாலக சீக்கிரம் தாவதி. ஏதத் வஸ்திரம் கதம் அஸ்தி, இந்த துணி எப்படி இருக்கு. ஏதத் வஸ்திரம் சம்யக் அஸ்தி, சுந்தரம் அஸ்தி, அழகா இருக்கு. ஏசுதாசக கதம் காயதி, ஏசுதாசக மதுரம் காயதி, உச்சைஹி காயதி, உத்தமம் காயதி. பாட்டுனா நம்ம இனிமையா இருக்குன்ற, மதுரம் அப்படின்னா இனிமையான வார்த்தை. தெண்டுல்கர் கதம் கிரீடதி, எப்படி விளையாடுறான். தெண்டுல்கர் உத்தமம் கிரீடதி நம்ம சொல்லலாம். இங்க அடுத்து என்ன கேட்டிருக்கா, பதில சொல்லிட்டு கேள்வி கேட்க சொல்லிருக்கான். உத்தியானம் சுந்தரம் அஸ்தி, தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா உத்தியானம் கதமஸ்தி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்ப பாக்கலாம். ஆர் மத்திய ராஜேஸ்வரி பகினி அஸ்தி வா. ராஜேஸ்வரி பகினி. ராஜேஸ்வரி மேம் யூ ஸ்லிப்ட் எஸ். ஓ சாரி. ஓ எஸ் பின்னாடில இருந்து வச்சு முதல்ல வரும். நெக்ஸ்ட் டைம் எஸ் கேட்கிறேன் மேடம். ஆர் இன்னைக்கு பாத்துருவோம். ராஜேஸ்வரி பகினி நாஸ்தி. ரேவதி பகினி பவதி வதது. உத்யானம் சுந்தரம் அஸ்தி. பிரஷ்னம் பிச்சது. உத்யானம் கதம் அஸ்தி. போஜனம் உத்தமம் அஸ்தி. போஜனம் கதம் அஸ்தி. ஏதத் சலனச்சித்திரம் சம்யக் நாஸ்தி. ஏதத் சலனச்சித்திரம் கதம் அஸ்தி. உத்தமம். தத் புஸ்தகம் உத்தமம் அஸ்தி. தத் புஸ்தகம் கதம் அஸ்தி. உத்தமம். சக சர்வம் காரியம் சம்யக் கரோதி. சக सर्वं कार्यं कथं करोति. सः कार्यं कथं करोति கூட போறோம். ஓகே அஸ்து. ராமாயணம் बहु विस्तृतम् अस्ति. ராமாயணம் கதம் அஸ்தி. உத்தமம். சோ கதம் கேள்வி கேட்டா பகினி மியூட் मध्ये भवतु. என்னெல்லாம் பதில் சொல்லலாம். சம்யக் சொல்லலாம். பகினி மீனிங் ரொம்ப பெருசு. விஸ்ருதம்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே விஸ்ருதம். சோ சம்யக் பதில் சொல்லலாம். சமீச்சீனம் சொல்லலாம். உத்தமம், சுந்தரம், சீக்கிரம், மந்தம், உச்சைஹி, சனைஹி. அந்நியம் ஏக்கம் ராமச்சந்திரன் மகோதயா அஸ்தி. நான் மறந்து போயிட்டேன். இன்னொரு ராமச்சந்திரன் மகோதயா இருக்கா இல்லையா இன்னைக்கு கிளாஸ்ல வரல. எம்எஸ் ராமச்சந்திரன். अस्तु. நான் ஒரு நாளைக்கு क्वेश्चन கேக்குறேன் மகோதய. பவான் வதது. அஸ்வஹ கதம் தாவதி. எது? அஸ்வஹ
கதம் தாவதி, குதிரை எப்படி ஓடுறது? சீக்கிரம் தாவதி. உத்தமம். அஸ்வஹ சீக்கிரம் தாவதி. கூர்மஹ கதம் கச்சதி? கூர்மகம் கச்சதி. உத்தமம். சிம்ஹः கதம் கர்ஜயதி? சிம்ஹம் உच्चैः गर्जति. उच्चैः गर्जति. भवान् कथमस्ति? अहं गृहे अस्ति. ना कथमस्ति எங்கேன்னு கேக்கல, குத்திர கேக்கல, கதம் எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். सुन्दरः अस्तु. सम्यक् सम्यक् अस्मि. सम्यक् अस्तु. अहं सम्यक् अस्मि. सम्यक् अस्तु. இல்ல நானுன்னா அஸ்மி சொல்லணும். ஓகே. அஸ்மி. அகம் सम्यक् अस्मि. अहं सम्यक् अस्मि. अस्मि. उत्तमम्. एस्.पि. बालसुब्रह्मण्यं कथं गायति? एस्.पि. बालसुब्रह्मण्यम् उत्तमं गायति. उत्तमं महोदय. मोदकं कथमस्ति? मोदकं कोळकट. मोदकं समीचीनमस्ति. समीचीनमस्ति. मधुरम् अस्ति, समीचीनम् अस्ति. उत्तमम्. महाभारतं कथमस्ति? महाभारतं विस्तारं सुन्दरम् अस्ति. सुन्दरमस्ति, बहु विस्तृतम् अस्ति. अद्य माध्याह्निकभोजनं कथमस्ति? अद्य माध्याह्निकभोजनं शीघ्रम् अस्ति. शीघ्रं वा? सम्यक् नन्ना இருந்ததுன்னு சொன்னா सम्यक्. கதம்னா எப்படி இருக்கு? सम्यक् अस्ति. கதம்னு கேள்வி கேட்டா எப்படி அப்படின்னு பதில். சோ நம்ம கதம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்து கிமர்த்தம். அதே சொல்லிடுறேன் so that we can go to past tense. கிமர்த்தம் அப்படின்னா எதற்காக? சஹ கிமர்த்தம் வித்யாலயம் கச்சதி? சஹ பட்டனார்த்தம் வித்யாலயம் கச்சதி. योगासनं. योगासनं किमर्थं करोति? योगासनं आरोग्यार्थं करोति. மகோதய கிமர்த்தம்னா எதற்காக? எப்போன்னு கேட்டா சாயங்காலே சொல்வேன், கதான்னு கேட்டா. கிமர்த்தம்னா யோகாசனம் எதுக்காக பண்றேன்? ஆரோக்கியார்த்தம். யோகாசனம் आरोग्यार्थं करोमि. सः ग्रन्थालयं किमर्थं गच्छति? லைப்ரரிக்கு எதுக்கு போறார்? पठनार्थं गच्छति. पूर्णवाक्यं वदतु महोदय. सः किमर्थं पाठं पुस्तकं சரியா வரல. இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்ற. சஹ பட்டனார்த்தம் கிரந்தாலயம் கச்சதி. சஹ பட்டனார்த்தம் கிரந்தாலயம் வரல. சிந்தாமத்து மகோதய. பரவாயில்ல, நான் அனுப்புறேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதுல சொல்லுங்க. ராமநாதன் மகோதய अस्ति वा? ராமநாதன் மகோதய आर् मध्ये रामनाथन महोदय अस्ति वा? मैडम अस्तु महोदय. सः किमर्थं चिकित्सालयं गच्छति? औषधार्थं, மருந்து வாங்கிக்கிறதுக்காக. ஸ்கிரீன் சரியா? औषधार्थं चिकित्सालयं. मैडम கொஞ்ச நேரம் வெளியில இருந்தேன். பகினி பவனி சொல்லுங்க பகினி.
சொல்லுங்க சொல்லுங்க. சக கிமர்த்தம் சிகிச்சாலயம் கச்சதி? சக ஆரோக்கிய ஔஷதார்த்தம் சிகிச்சாலயம் கச்சதி. ஔஷதார்த்தம்னா மருந்து வாங்கிக்கிறதுக்காக. விதேசம் ஃபாரினுக்கு போற ஒருத்தர் சுத்தி பார்க்கறதுக்காக பிரவாசார்த்தம். சக கிமர்த்தம் விதேசம் கச்சதி? சக பிரவாசார்த்தம் விதேசம் கதவான் கச்சதி. கச்சதி. ஏன்னா கதவான் இன்னும் சொல்லி கொடுக்கல, கச்சதியே சொல்லுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே. சோ இன்னைக்கு நாம குத்தக பார்த்தோம், கிமர்த்தம் பார்த்தோம், கதம் பார்த்தோம். 3 கொஸ்டின் வேர்ட். குத்தகனா எங்க இருந்து, கதம் அப்படின்னா எப்படி, கிமர்த்தம்னா எதற்காக. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்கணும். தவத்து பிரத்யம் அது நம்ம அபியாசம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம யாரு சாவித்ரி பகினியா சரோஜா பகினியா யார் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணினாலும் 2